வணக்கம். நான் உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன். ஒரு அற்புதமான தருணத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த நல்ல வேளையிலே ஆட்சியிலே அமர்ந்து முதல் கையெழுத்தை சுமார் 10 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாயை விவசாய நிதி உதவியாக, காப்பீடாக விவசாயிகள் வங்கி கணக்கிலே சமர்ப்பித்திட முதல் கையெழுத்தாக கையெழுத்திட்டு சிறப்பு சேர்த்திருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு அருமையான கூட்டணி கட்சிகளுடைய வலிமையோடு தோழமையோடு நல்லதொரு அரசியல் ஆட்சி துவக்கத்தை துவங்கியிருக்கிறார். இப்படியான ஒரு அற்புதமான வேளையிலே இந்தியாவை 10ஆம் இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு பொருளாதார வளர்ச்சியிலே உலக அளவிலே வளர்ச்சியடை செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய 10 ஆண்டு கால அரசியல் நல்ல திட்டங்களை, நல்ல வளர்ச்சியான அணுகுமுறைகளை, செயல்பாடுகளை பாராட்டி போற்றிட தவறுகின்ற எதிர்க்கட்சிகள் தேர்தலிலே தோல்வியுற்றதற்கு பின்னால் ஒரு கணிசமான தொகுதிகளை வென்றெடுத்து அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஆட்சி அமைத்திட இலவு காத்த கிளி போல காத்து வருகின்றனர். ஆட்சியை நாங்கள் அமைப்போம், ஆட்சி அமைத்திட எங்களுக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் ஆதரவளிப்பார்கள் என்ற ஒரு பெரும் கனவோடு, பகல் கனவோடு காத்திருந்த எதிர்க்கட்சிக்கு ஒரு சம்மட்டி அடியாக, ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக அமர்ந்து செயல்படுங்கள், புனிதமாக மக்களுக்காக போராடுங்கள் என்கிற விதமாக மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பெருமளவு தோழமை சீட்டுகளை வென்றெடுத்து அங்கம் வகித்திருக்கின்ற இந்த வேளையிலே அவர்கள் ஒரு அற்புதமான துவக்கத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது மாற்று கருத்தில்லை. அந்த தோழமையும் வலிமையும் சிறப்பு சேர்த்திருக்கும் இந்த வேளையிலே முதலமைச்சராக பதவி ஏற்பதை கூட பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு மாநிலத்திலே ஆந்திராவிலே நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லி முதலமைச்சராக தனது சகாக்களுடன் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு ஒரு அருமையான மந்திரி சபையை அங்கே ஆந்திராவில் அமைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவருடைய அந்த அனுசரணையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோடு கை கொடுத்திருக்கிற, தோள் கொடுத்திருக்கிற அந்த விதத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த கரங்கள் இந்த ஜென்மம் அல்ல, இன்னும் 7 ஜென்மத்திற்கு ஒன்றாக இணைந்து பிணைந்து செயலாற்றுவார்கள் என்பது போலத்தான் அந்த அணுகுமுறைகள் நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. ஆனால் சொற்ப சீட்டுகளை வென்றெடுத்துவிட்டு அந்த சீட்டுகள் அடிப்படையிலே இவர்களெல்லாம் வந்து விடுவார்கள், அவர்களெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கிற அந்த பகல் கனவோடு கனவாகவே முடிந்துவிட்டது என்று சொல்லலாம். இன்னமும் இலவு காத்த கிளியாக காத்திருக்கின்றனர் என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர்கள் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு சில நயவஞ்சக நரித்தனமான சூழ்ச்சிமுகங்களுக்கு ஆட்பட்டு அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே அவர்கள் ஆட்சி கொடுத்த பொழுது இராணுவ தளவாடங்கள் வாங்குவதிலே ஊழல், இராணுவ பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களிலே ஊழல், காற்றலையிலே ஊழல், நிலக்கரி சுரங்கங்கள், தாது வளங்களிலே ஊழல் என்று எதிலெல்லாம் ஊழல் நடைபெறக்கூடாதோ அதிலெல்லாம் இந்த உலகத்தை காக்கும் மைய சக்தியாக வருகின்ற பிரபஞ்சத்தை பஞ்சபூத சக்திகளிலிருந்து அந்த ஊழலை உலகுக்கே பறைசாற்றி ஆட்சி ஆண்ட அந்த காலங்களெல்லாம் கடந்து மீண்டும் அப்படியான ஒரு ஆட்சியை தந்திட இந்தியாவின் பொருளாதாரத்தை பின்னோக்கி எடுத்து சென்றிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு கனவினை உடைத்து நொறுக்கும் விதத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஆட்சி துவக்கத்தை அனைத்து உலக தலைவர்களையும் அழைத்து, எதிர்க்கட்சிகளையும் கூட பண்போடு நாகரிகத்தோடு அழைத்து, இந்தியாவில் இருக்கின்ற பிரபலங்களெல்லாம் அழைத்து 8000 பேர் கூடியிருக்கும் அந்த அவையிலே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவருடைய நோக்கம் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, 5வது இடத்திலிருந்து மேலும் அதை 3வது இடத்திற்கோ 2வது இடத்திற்கோ கொண்டு செல்ல வேண்டும் உலக அரங்கில் என்கிற விதமாக
இந்திய பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கும் அந்த வகையில் ஈடுபட்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் நலத்திலேயும் அவர் கவனம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த முதல் கையெழுத்தை விவசாயிகளுடைய தோழனாக நான் நிற்பேன், எனக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் அனைத்து இந்திய பிரஜைகளுக்குமான நான் பிரதமராக இருப்பேன் என்று சொல்லி சுமார் 10 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாயை வங்கிக் கணக்கிலே சமர்ப்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாராட்ட வேண்டிய இடத்திலே எதிர்க்கட்சிகள் இன்னும் வாய் திறக்கவில்லை, மௌனியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார், எந்த தலைவர்கள் அங்கிருந்து பேத்து கொண்டு வருவார்கள், அவரை நறுக்கி விட்டு வந்து விடுவார்கள் என்று அந்த கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி கூட இறுதியிலே இது பஞ்சுதான் என்று பறந்து செல்லும். ஆனால் இவர்கள் கடைசி 5 ஆண்டு வரை எதிர்பார்ப்பார்கள் போலவே தெரிகிறது. ஒரு அனுபவம் வேண்டும், பாரத பிரதமராக அமர்ந்திட ஒரு அனுபவம் வேண்டும், ஆட்சி செய்த அந்த அதிகாரம் செய்திட ஒரு நல்ல அனுபவாற்றல் உலகத்திலே அனைத்து நாடுகளோடும் கைகோர்த்து அனைத்து நாடுகளிடம் பரஸ்பரம் நல்ல தோழமையை பூண்டிருக்க வேண்டும். அந்த அனுபவம் எல்லாம் இருக்கிறதா என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர்த்து எதிர்க்கட்சியில் இருக்கின்ற யாருக்குமே அந்த அப்படியான ஒரு தகுதி இருப்பதாக களம் நமக்கு உணர்த்தவில்லை. கடந்த ஆண்டுகால அவருடைய களப்பணிகள் என்பது யாரோ செய்து வைத்த உழைப்பின் அடிப்படையிலே நாம் அந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டை நாம் எப்படியாவது மீண்டும் கூறு போட வேண்டும், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மங்க செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வழியிலே ஒப்பந்தம், ஏதாவது ஒரு வழியிலே நீங்கள் குத்தகை என்று எடுத்துக்கொண்டு அதில் ஊழல் செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஆட்சி பிடிக்க வேண்டும் மதவாதம் என்று சொல்லி அவர்கள் இந்துத்துவாவை மேலும் மேலும் ஒற்றுமை அடைய செய்து வருகின்றனர் என்று சொல்லலாம். இந்துத்துவா நாடுகளிலே, உலக நாடிலே இந்தியாவும் நேபாளமும் தான் இந்துத்துவா நாடுகள். அப்படியாக இந்துத்துவா நாட்டிலே இந்து மத வழிபாடுகளை போற்றுவதிலே வழிபடுவதிலே எந்த தவறும் இல்லை என்று எல்லோரும் உணரும் வகையிலே அவர் அனைவருமாக நல்ல ஒரு செயலாற்றி வருகின்ற வேளையிலே இதோ ஆந்திராவிலே நரேந்திர மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டதை எடுத்து அவரை கட்டி அணைத்து ஆற கழுவி அந்த கரங்கள் உணர்த்துகின்றன எத்தனை ஆண்டுகள் மீண்டும் அவர்கள் சேர்ந்தே இருப்பார்கள் என்பதை அந்த இணைந்தல், அந்த தழுவிய கரங்களும் தோளும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆனால் இது மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு பார்க்கின்ற பொழுது எப்பொழுது இங்கே விரிசல் ஏற்படும், எப்பொழுது இங்கே அதை கூட என்று வீண் வெகண்டாவாதம் எழுப்பி வீண் பிரச்சனைகளை எழுப்பி இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவார்கள் என்று காத்து கொண்டிருக்கும் அந்த வேளையிலே இரவு பகலாக தூக்கத்தை கலைத்து உணவை கலைத்து உறக்கத்தை கலைத்து அலைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மேலும் ஒரு நல்ல இணக்கத்தையும் ஒற்றுமையையும் மாநிலத்துக்கும் மையத்துக்கும் தேசத்துக்குமான ஒரு ஒற்றுமையை பாராட்டும் விதத்திலே இங்கே முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அந்த மாநிலத்தில் வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மந்திரி சகாக்களோடு சக பிரஜைகளோடு. பாதுகாப்பு அம்சங்கள் என்ற விதத்திலே இந்தியாவும், பொருளாதார வளர்ச்சி என்கிற விதத்திலே இந்தியாவும், வல்லரசு என்ற விதத்திலே இந்தியாவும் மேன்மை விட்டு விளங்கிட நிலவினுடைய தென் துருவத்திலே சந்திராயனை இறக்கி சிறப்பு சேர்த்த அமெரிக்காவுடைய வரலாறு காணாத ஒரு விஷயத்தையும் வரலாறு படைத்த இந்தியாவுடைய அந்த இராஜாங்க தர்பார், ராஜதந்திரம் போன்றவையெல்லாம் மேன்மை புலமை விட்டிட கொரோனா காலத்திலே இந்த மக்களை எல்லாம் பக்கத்திலே இருந்து தோளுக்கு தோளாக நின்று அவர்களெல்லாம் உயிரை காத்து, அதோடு மட்டுமல்ல உலக நாடுகளுடைய தொற்றிலிருந்தும் இந்த கொரோனா காலங்களிலே இலவசமான மருந்துகளை, தடுப்பூசி மருந்துகளை இந்தியாவிலிருந்து தயாரித்து ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய சாதனை படைத்த, வல்லமை படைத்த மகா விஸ்வகுரு என்று சொல்லலாம் நரேந்திர மோடிஜி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் 100 இளைஞர்களை கொடு, நான் இந்த நாட்டை வென்று காட்டுகிறேன், இந்த நாட்டை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தருடைய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அவர் இன்று விவேகானந்தருடைய அந்த எண்ணங்களை, இலக்குகளை, கோட்பாடுகளை களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2 முறை ஆட்சி செய்த போதும் அந்த ஆட்சியிலே அமர்ந்து செய்த பல நல்ல திட்டங்களை எல்லாம் போற்றும், மக்கள் போற்றும், உலகம் போற்றும், பிரபஞ்சம் போற்றும் வகையில் இருந்த அந்த திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களெல்லாம் பாராட்ட தவறிய எதிர்க்கட்சிகள் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும், அந்த கூட்டணியில் இருக்கின்ற ஏதோ ஒரு கட்சிகளை 1-2 பிடித்து தனிமைப்படுத்தி விட வேண்டும், அதன் வழியாக பலவீனப்படுத்த விட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெகு விரைவிலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்ற மாற்று கருத்தில்லை. அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் மேலும் அவர்கள் பின்னடைவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. என்ன சொன்னால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கை அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வளம் சேர்ப்பார்கள், களம் சேர்ப்பார்கள், நலம் சேர்ப்பார்கள், பலம் சேர்ப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பசுங்குடில் யூடியூபகத்தின் சார்பாக இந்திய தாய் திருநாட்டிய பாரத பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக அரியணை ஏற்றிருக்கும் இந்த வேளையிலே பாரதத்தை மேலும் பொருளாதார வளர்ச்சியிலே
முன்னணி பாதைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமாக கூட்டணி கட்சிகளோட தோழமையோடு நன்றி பாராட்டி வணங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.